அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய 15th லெசன் கார்பனும் அவற்றின் சேர்மங்களும், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், இந்த லெசன் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்குள்ள போயிடலாம். பாருங்க, கனிம கார்பன் சேர்மங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சேர்மங்கள்னா என்னன்னு பார்த்திருந்தோம். 2 or more ஆட்டம்ஸ் வந்து ஒன்னா கம்பைன்ட் ஆகி ஒரு மாலிகூல் ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது 2க்கும் மேற்பட்ட தனிமங்கள் வந்து சேர்ந்து உருவாச்சுன்னா அததான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த மூலக்கூறுக்கு பேரு சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கார்பன் சேர்மங்கள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி 2 வகையான தனிமங்கள் ஆட் ஆகுது இல்லைங்களா. அதுல மெயின் வந்து கார்பன் இருக்கும், கார்பன் கூட பிற தனிமங்கள் வந்து ஆட் ஆகும். அதைத்தான் கார்பனின் சேர்மங்கள்னு சொல்றோம். கனிம கார்பன் சேர்மங்கள்னா ஒரு உயிருள்ள பொருள்ல இருந்து கிடைச்சா அதை கரிமம்னு சொல்லுவோம். உயிரற்ற பொருட்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய சேர்மங்களை தான் கனிம கார்பன் சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். உயிருள்ள பொருள்னா கரிம சேர்மம், உயிரற்ற பொருள்ல இருந்து எடுத்தா கனிம சேர்மம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கனிம கார்பன் சேர்மங்களை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு CO சொல்லிட்டு ஒரு சேர்மம் இருக்கு. அது என்ன பண்றதுன்னு பாருங்க. காற்றில் இயற்கையாக காணப்படும் பகுதி பொருள் அல்ல, எரிபொருட்கள் முழுவதுமாக எரியாததால் வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுகிறது. ஸோ இது வந்து நேச்சுரலாவே வந்து இருக்கிறது வந்து கிடையாது. எதனால இது உருவாகுது அப்படின்னா, எரிபொருள் வந்து எதையாவது வந்து எரிக்கும் போது அது ஃபுல்லா வந்து எரியாததுனால வளிமண்டலத்துல வந்து இந்த CO வந்து ஆட் ஆயிருது. இதோட பண்பு பாருங்க, நிறமற்றதா இருக்கும், மனமற்றதா இருக்கும், அதிக நச்சுத்தன்மை உடையதாகவும் இருக்கும். நீரில் வந்து பகுதி அளவுதான் கரையும், ஃபுல்லா கரையாது. இதோட பயன் பாருங்க, நீர்வாயுவின் முக்கிய பகுதி பொருள் மற்றும் ஒடுக்கும் காரணி. நீர்வாயு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது எதோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜனுடைய காம்பினேஷன் தான் அந்த வாட்டர் கேஸ், நீர்வாயுன்னு சொல்லுவோம். அப்ப அதுல வந்து முக்கியமான ஒரு பொருளா இருக்கிறவங்க யாருன்னா நம்மளுடைய கார்பன் மோனாக்சைடு. பிளஸ் வந்து இவங்க ஒடுக்கும் காரணியாகவும் செயல்படுறாங்க. அடுத்தது பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு. பாருங்க, கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் இயற்கையில் தனித்த மற்றும் இணைந்த நிலையில் உள்ளது. இணைந்த நிலையில் சுண்ணாம்புக்கல் மற்றும் மேக்னசைட் ஆகியவற்றில் காணப்படுகின்றது. கார்பன் அல்லது கல்கரியானது முழுவதுமாக எரிவதால் இது உருவாகிறது. ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து எரிபொருட்கள் முழுசா எரியாததுனால வளிமண்டலத்துல சேருதுன்னு பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கார்பன் அல்லது கல்கரி வந்து ஃபுல்லா எரிஞ்சிடுறதுனால உருவாகிறது தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இயற்கையிலும் கிடைக்கும், இயற்கையில வந்து தனித்த மற்றும் இணைந்த நிலையில வந்து காணப்படுது. இணைந்த நிலைனா எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு பொருள் கூட கம்பைன் பண்ணி இருக்கிறது. அப்படி என்னென்ன பொருள் கூட எல்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, சுண்ணாம்பு கல்ல இருக்கலாம், அல்லது மேக்னசைட், இரும்போட ஒரு தாது இருக்கு இல்லைங்களா, மேக்னசைட், அதுலயும் வந்து இது இருக்கும். இதோட பண்புகள் பாருங்க, கார்பன் மோனாக்சைடு மாதிரியே தான் இதுவும் நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றது, நிலையானது, நீரில் அதிக அளவு கரையக்கூடியது, ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகிறது. ஸோ நீர்ல வந்து பகுதி அளவு தான் கரையும், யாருன்னா கார்பன் மோனாக்சைடு. இதுவே கார்பன் டை ஆக்சைடுனா நீரில் முழுவதுமாக கரையக்கூடியதா இருக்கு. பிளஸ் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அடிஷனலா இன்னொரு நல்ல குவாலிட்டி வந்து இருக்கு. என்னன்னா, ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகிறது. ஸோ தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை பண்ணுது இல்லைங்களா, அதுல வந்து யார் ஈடுபடுறாங்க, கார்பன் டை ஆக்சைடு ஈடுபடுது. இதோட பயன்கள் பாருங்க, தீயணைப்பானா யூஸ் பண்றாங்க, பழங்களை பாதுகாக்கிறதுக்கு, ரொட்டி தயாரித்தல், யூரியா, சோடாபானம், நைட்ரஜன் உரங்கள் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் உலர் பனிக்கட்டியாக, இந்த மாதிரி எல்லாம் வந்து பல்வேறு பயன்களை உடையதுதான் யாருன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது பாருங்க, கால்சியம் கார்பைடு. ஸோ இதுல என்ன இருக்காங்க, கார்பன் பிளஸ் கால்சியம் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன், கால்சியம் ஆக்சைடு மற்றும் கல்கரியை வெப்பப்படுத்தும் பொழுது உருவாகிறது. இந்த கால்சியம் கார்பைடு எப்படி கிடைக்குது, கால்சியம் ஆக்சைடையும் கல்கரியும் வெப்பப்படுத்துறதுனால கிடைக்குது. எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, சாம்பல் கலந்த கருப்பு நிற திண்மமா இது இருக்கும். இதோட பயன்கள், கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரித்தல் மற்றும் வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிட்டிலின் வாயு தயாரித்தல், இங்க எல்லாம் வந்து பயன்படுது. அடுத்தது பாருங்க, கார்பன் டை சல்பேட். கார்பனும் சல்பைடும் சேர்ந்து உருவாகிற சேர்மம். நேரடியாக கார்பன் மற்றும் கந்தகத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. டைரக்டா கார்பனையும் கந்தகத்தையும் சேர்த்தா கிடைக்கிறது தான் கார்பன் டை சல்பைடு. இது வந்து நிறமற்றதாகவும் தீப்பற்ற கூடியதாகவும் அதிக நச்சுத்தன்மை உடையதாகவும் இருக்குது. ஸோ சிம்பிளி இதை என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட பயன்கள் பாருங்களேன், கந்தக கரைப்பான், ரேயான் தயாரித்தல், பூஞ்சை கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி தயாரித்தலில் பயன்படுகிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்குதுன்ட்டு, அதனாலதான் பூஞ்சை கொல்லி, பூச்சிக்கொல்லியில எல்லாம் இதை வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாருங்க, கால்சியம் கார்பனேட். கால்சியம், கார்பன்
ஆக்சிஜன். இது மூணும் சேர்றதுனால கிடைக்கிறது தான் கால்சியம் கார்பனேட். கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நீர்த்த சுண்ணாம்பு கரைசலில் சேர்த்தும் பொழுது தயாரிக்கப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடு பார்க்கும்போது பார்த்திருந்தோம் இல்லைங்களா, இயற்கையான நிலையில எங்கெங்கெல்லாம் வந்து சேர்ந்த நிலையில எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சுண்ணாம்புக்கள்னு. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு வந்து நீர்த்த சுண்ணாம்பு கரைசல நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் இந்த கால்சியம் கார்பனேட். எப்படி இருக்கும்? படிக வடிவமுடைய திண்மமா இருக்கும், நீரில் கரைவதில்லை. நீர்ல வந்து ஃபுல்லா வந்து கரையிறது கிடையாது. இதை வந்து மெயின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு அமில நீக்கியா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது ஒரு சிறந்த காரம். ஸோ இந்த காரத்தை வந்து அமிலத்தை நடுநிலைப்படுத்துறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதனாலதான் அமில நீக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் பாருங்களேன், சோடியம், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இந்த நாலும் சேர்றதுனால கிடைக்கிறது தான் சோடியம் பைகார்பனேட். சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் கார்பானிக் அமிலத்துடன் சேர்ந்து உருவாகிறது. ஸோ கார்பானிக் ஆசிட்னா H2CO3. இந்த ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்றதுனால நமக்கு சோடியம் பைகார்பனேட் கிடைக்குது. வெண்ணிற படிக வடிவமுடைய திண்மம் நீரில் பகுதியளவு கரையக்கூடியது. ஸோ இதே மாதிரி படிக வடிவமுடைய ஒரு திண்மம் தான் கால்சியம் கார்பனேட்டும். ஆனா அது நீர்ல வந்து கரையிறது இல்லை. ஆனா சோடியம் பைகார்பனேட் நீர்ல பகுதி அளவு கரையக்கூடியதா இருக்கு. அப்படின்னா பாதி கரையும் பாதி வந்து அடியில தங்கிரும். இதோட யூஸ் பாருங்களேன், சோடியம் கார்பனேட் தயாரிக்கிறதுக்கு, சோடியம் பைகார்பனேட் வந்து சோடியம் கார்பனேட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது ரொட்டிச்சோடா மற்றும் அமில நீக்கி தயாரித்தலில் உதவுகிறது. ரொட்டிச்சோடா தயாரிக்கிறதுக்கும் அமில நீக்கினா ஆன்டாசிட், அந்த அமிலத்தன்மையை வந்து அந்த அமிலத்தோட வீரியத்தை குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு சில மருந்துகள் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து அமில நீக்கின்னு சொல்லுவோம். அந்த அமில நீக்கி தயாரிக்கிறதுலயும் வந்து இது யூஸ் ஆகுது. அடுத்த டேபிள் பாருங்க, ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்னா என்னன்னு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இப்போ ஒரு டைம் சொல்றேன். ஹைட்ரோ கார்பன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டுமே சேர்ந்து சேர்ந்து முழுக்க ஒரு சேர்மத்தை உருவாக்குது. அப்படின்னா அதை தான் வந்து ஹைட்ரோ கார்பன் சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து வர்ற சேர்மங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை 3 வகையா பிரிக்கலாம். ஆல்கேன்ஸ், ஆல்கீன், ஆல்கைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்கேன் ஓகேங்களா, ANE அப்படின்னு முடியும். ஆல்கீன் ENE முடியும். ஆல்கைன் அப்படின்னா YNE முடியும். ஸோ இது வந்து ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் எடுங்களேன், AEYன்னு வருதா. ஸோ ABCDலயும் ஃபர்ஸ்ட் A தான் வரும், அடுத்து E வரும், அடுத்த ஆர்டர்ல தான் வந்து Y வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ 1 2 3 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னு முடிஞ்சா ஒற்றை பிணைப்பு, ஈன் அப்படின்னு முடிஞ்சதுன்னா இரட்டை பிணைப்பு, ஐன் ஆல்கைன் அப்படின்னு முடிஞ்சதுன்னா மும்மை பிணைப்பு. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்கேன் அதாவது ஒற்றை பிணைப்புல முடிகிற சேர்மங்கள் ஒற்றை பிணைப்புல முடிகிற எல்லா ஹைட்ரோ கார்பன்களையும் ஆல்கேன் அப்படிங்கிற தொகுதி கீழே கொண்டு வருவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதுதான் மீத்தேன். ஸோ பாருங்களேன், ஒரு கார்பன் இருக்கு, அது ஒற்றை பிணைப்புல தான் இருக்கு, ஹைட்ரஜன் கூட சேர்ந்து அது ஒரு சேர்மத்தை உருவாக்குது. ஸோ இப்போ எப்பவுமே ஒற்றை பிணைப்புனா ஏன் அப்படின்னு முடிப்போம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஓகே, இந்த இடத்துல எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன் தான் இருக்கு. 1 அப்படின்னா மெத் அப்படின்னு சொல்லுவோம், 2னா எத்து. ஸோ ஒரு கார்பன் இருக்கு இல்லைங்களா, அப்போ மெத் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பாண்டுங்கிறதுனால ஏன். அப்போ இப்படிதான் வந்து மீத்தேன் அப்படிங்கிற பேரு இந்த CH4க்கு வந்து வந்திருக்கும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஈத்தீன். இந்த இடத்துல பாருங்களேன், கார்பன் எத்தனை இருக்கு? 2 கார்பன் இருக்கு. 2 இருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எத் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த இடத்துல பாண்ட் எத்தனை இருக்குன்னு பாருங்க, டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இருந்தா என்னன்னு சொல்லுவோம்? ஈன் அப்படின்னு முடியணும். சோ அப்போ ஈத்தீன், அப்படிதான் இந்த நேம் வந்திருக்கும். மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஈத்தைன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கார்பன் இருக்கு, சேம் அதே மாதிரி 2 கார்பன் இருந்தா எத்து, பட் இங்க இருக்கிற பாண்ட் வந்து 3ஆ இருக்கு. ஸோ 3ஆ இருந்தா நம்ம என்னன்னு சொல்லணும்? ஐன் ஆல்கைன், YNE முடிக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ YNE ஈத்தைன். இப்படிதான் வந்து நேம் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம நேம் வந்து புரியாம பார்த்திருப்போம். ஸோ அப்போ வந்து எல்லாம் ஒரே மாதிரி சிமிலரா இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு யோசிச்சிருப்போம். பட் இது எப்படி வந்தது அப்படிங்கறது புரிஞ்சு படிச்சீங்கன்னா இதை நம்ம வந்து பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை, நம்மளே வந்து கெஸ் பண்ணி போட்டுடலாம். அடுத்தது பாருங்க, கார்பன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் வந்து எல்லாத்துலயுமே கார்பன் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருளையெல்லாம் வந்து எரிக்கும் பொழுது கடைசியில நமக்கு மிஞ்சுறது வெறும் கரியோ அது எல்லாமே வந்து கார்பன் தான். ஸோ எந்த பொருளெல்லாம் நம்ம எரிச்சா கறி மிஞ்சுமோ அது எல்லாமே கார்பன். ஸோ கரியா மிஞ்சுற எல்லா பொருளையுமே கார்பன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் நான் வந்து அப்படி சொல்றேன்.
அந்த மாதிரி இருக்கிற கார்பனை 2 வகையா பிரிக்கலாம். படிக வடிவமுடையவை, படிக வடிவமற்றவை அப்படின்னு சொல்லிட்டு. படிக வடிவமுடையவைக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். அதாவது இந்த மாதிரிதான் வந்து ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும், ஒரு மாதிரி ரெகுலர் ஷேப்ல இருக்கும், இதுக்கு இவ்வளவுதான் வந்து அந்த ஷேப் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது இருந்துச்சுன்னா படிக வடிவமுடையது அப்படின்னு சொல்லுவோம், கிறிஸ்டலின் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படின்ட்டு. இதுவே படிக வடிவமற்றவைனா பாருங்களேன், அமார்பஸ் ஃபார்ம். இதுக்கு எக்ஸாம்பிள் நிலக்கரி, கல்கரி, புகைக்கரி, வாயு கார்பன், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு ரெகுலர் ஷேப் அப்படிங்கிறது கிடையாது, சும்மா நார்மலா இர்ரெகுலரா தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த படிக வடிவமுடையவையில இருக்கக்கூடிய வைரம், கிராஃபைட் ரெண்டுக்குமான வேறுபாடு பார்க்கலாம். வைரமும் முழுக்க முழுக்க கார்பனால் ஆனதுதான், கிராஃபைட்டும் கார்பனால் ஆனதுதான். பட் இருந்தாலும் வந்து ஏன் அவங்க 2 பேருக்கு நடுவுல இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். வைரம் பாருங்களேன், ஒவ்வொரு கார்பனும் 4 சகப்பிணைப்புகளை கொண்டுள்ளது. இப்ப கார்பன் இருக்குதுன்னா அதுக்கு வந்து அந்த டைமண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் ஒவ்வொன்றும் 4 சகப்பிணைப்போட இருக்கும். ஸோ இப்படி பண்ணும் பொழுது ஒரு டைமண்ட் ஷேப் வருதுங்களா, அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துக்கோங்களேன். கார்பன், கார்பன், கார்பன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே திருப்பி திருப்பி ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் வந்து வரும். 4 பக்கமும் வந்து இதுக்கு வந்து இந்த பாண்டிங் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் வைரம். அதனாலதான் வைரம் மாதிரி உறுதியானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங்னஸ்க்கு, வைரத்தோட அந்த கடின தன்மைக்கு காரணம் என்னன்னா இதோட இந்த ஸ்ட்ராங் பாண்டிங் தான். 4 பக்கமும் வந்து பிணைப்பை வந்து வச்சிருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து அதோட கடினத்தன்மைக்கு காரணம். இதுவே கிராஃபைட் பாருங்களேன், ஒவ்வொரு கார்பனும் 3 சகப்பிணைப்புகளை கொண்டுள்ளது. ஸோ இப்ப வந்து கார்பன் 4 பாண்டிங் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்காது. கார்பனுக்கு வந்து கிராஃபைட்ல 3 பாண்டிங் தான் இருக்கும். ஸோ அது வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருங்கோண வடிவத்தை வந்து உருவாக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, கடினமானது, அடர்த்தியானது, மேலும் ஒளி புகும் தன்மையுடையது வைரம். இதுவே கிராஃபைட் ரொம்ப அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், ரொம்ப மிருதுவா இருக்கும், தொட்டு பாக்குறதுக்கு வளவளப்பா இருக்கும், பிளஸ் வந்து ஒளிப்புகா தன்மையுடையதா இருக்கும். அந்த கிராஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னன்னா, நம்ம அந்த பென்சில் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த பென்சில் எழுதுற அந்த பார்ட் இருக்குது இல்ல பிளாக் கலர்ல, அதுதான் வந்து நம்ம கிராஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, நான்முகை அலகுகள் முப்பரிமாண அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே கிராஃபைட்ல அருங்கோண அலகுகள் தள அடுக்குகளில் அமைந்துள்ளன. இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது, கிராஃபைட் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும். ஸோ வைரமும் வந்து கார்பனால் ஆனதுதான், கிராஃபைட்டும் கார்பனால் ஆனதுதான். அதுல இருக்கிற அந்த பாண்டிங் மாறுறதுனால டோட்டலா அதோட ப்ராப்பர்ட்டிஸே வந்து மாறிடுச்சு பாத்தீங்களா. வைரம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, பட் கிராஃபைட் வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து ஈஸியா அஃபோர்ட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு அந்த சின்ன பாண்ட், அந்த துளி வேலை இருக்கிற அந்த பிணைப்பு வந்து எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வந்து கொண்டு வருதுன்னு பாருங்களேன். அடுத்தது பாருங்க, கிராஃபின் என்பது தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றுமை வடிவமாகும். இதில் தேனீயின் கூட்டை போல அருங்கோண வளைய வடிவில் கார்பன் அணுக்கள் ஒரே பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. கிராஃபின் தான் உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமன் குறைவான சேர்மம் ஆகும். ஸோ கிராஃபின்ங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப தின்னான ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அதோட ஷேப் வந்து தேனீக்கூடு மாதிரி வந்து இருக்கும். தேனீக்கூடு எப்படி இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸாகோனல் ஷேப்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிதான் வந்து இதுவும் அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எத்தனையோ சேர்மங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தனிமங்கள் வந்து 118 இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். பட் சேர்மங்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல எல்லாம் இல்ல, கோடி கணக்குல இருக்குது எத்தனையோ சேர்மங்கள். அத்தனை சேர்மங்கள்லயும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலயே தடிமன் குறைவான சேர்மம் எதுன்னு கேட்டா நம்மளுடைய இந்த கிராஃபின் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதோட தடிமன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். ஒரே ஒரு அணு மட்டும் இருந்தா எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு தடிமன் உடையதுதான் இந்த சேர்மம். அது மட்டும் இல்லாம உலகிலேயே மிகவும் லேசான சேர்மம்னு இதைத்தான் சொல்றாங்க. தடிமன் குறைவான சேர்மமும் இதுதான், லேசான சேர்மமும் இதுதான். அது மட்டுமல்ல, மிகவும் வலிமையான சேர்மமும் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இது வலிமையான சேர்மம்னா, இரும்பை விட 100 to 300 மடங்கு அளவுக்கு வந்து இந்த கிராஃபினுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அறை வெப்பநிலையில் இது ஒரு மிகச்சிறந்த வெப்ப கடத்தி ஆகும். கிராஃபீனை 0.335 நானோமீட்டர் இடைவெளியில் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கும் பொழுது கிராஃபைட் கிடைக்கிறது. கிராஃபைட்டில் உள்ள கிராஃபீன் அடுக்குகள் வலிமை குறைந்த வான் டெர் வால்ஸ் விசை மூலம் பிணைக்கப்படுகின்றன. இந்த கிராஃபீன் நார்மலா ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல
என்ன ப்ராப்பர்ட்டியை வந்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். மிகச்சிறந்த வெப்ப கடத்தியாக வந்து இந்த கிராஃபின் வந்து இருக்குது. பிளஸ் இந்த கிராஃபினை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் விட்டு 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 ஒண்ணு மேல ஒண்ணு வந்து அந்த ஷீட்டை வந்து வச்சு அடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிராஃபைட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிராஃபீனை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அடுக்கிறதுனால தான் கிராஃபைட் கிடைக்குதுங்களா. அப்ப அது ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அடுக்கும் பொழுது எது வந்து அதை வந்து நழுவ விடாம ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்குது அப்படின்னா வாண்டர்வால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் தான். பட் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸும் அல்ல, கொஞ்சம் வீக்கான ஒரு ஃபோர்ஸ் தான். உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படி கேட்கலாம், கிராஃபைட்ல இருக்கக்கூடிய இந்த கிராஃபின் அடுக்குகள் வந்து எந்த விசை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் விசை. ஆப்ஷன்லயே வலிமை மிகு வாண்டர்வால்ஸ் விசைனும் கேட்கலாம். ஸோ வலிமை குறைந்த அப்படிங்கிற வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் பாக்ஸ் இந்த லெசன்ல அவ்வளவுதான், கம்மி தான். அடுத்தது புக் பேக். ஸோ புக் பேக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்டும் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் TNPSCங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.